ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டின் பேசி. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவு நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குற கேள்விக்கான பதில் தான். இந்த வீடியோ பதிவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வர அப்படிங்கிறத தெளிவாக கவனிச்சுக்கோங்க. நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 மாதம் இருக்கு. 6 மாதத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த டைமே குரூப் 4 கிளியர் பண்ணி ஜாப் வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். தெளிவாக இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகேவா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஆகட்டும், இல்லை மெசேஜ் ஆகட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ஆகட்டும், நிறைய பேர் கேட்குற கேள்வி, நான் வந்து இப்போ தான் புதுசாக வந்து குரூப் 4க்கு படிக்க போகிறேன், நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எனக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுங்க மேம், கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி படிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அது போக ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களே இடையில வந்து பிரேக் ஆகி நின்று இப்போ வந்து மறுபடியும் நான் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன் மேம், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஆல்ரெடி நான் படித்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இல்லை முதல்லேருந்து வரதா எப்படின்னு எனக்கு தெரியல, அதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க மேம், ஒரு ஸ்டடி பிளான் வந்து இப்போ இருந்து படித்தோம் அப்படின்னா குரூப் 4 கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுங்க மேம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது போக பேட்ச் பற்றியும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பேட்ச் எப்போ போடுவீங்க மேம் அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இதுக்கான எல்லா கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ தெளிவாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் குரூப் 4க்கு படிக்க போகிறீங்க, குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா சிலபஸ் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் சிலபஸை படிக்காமல் என்ன படித்தாலுமே அது வேஸ்ட்டு தான். ஓகேவா? ஸோ சிலபஸை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி, இல்லை பிடிஎஃபாக பார்த்தாலும் சரி, சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்குது, அது பொது தமிழில் என்னென்ன டாபிக் இருக்குது, மேக்ஸில் என்னென்ன டாபிக் இருக்குது, ஜிஎஸ்ல என்னென்ன டாபிக் இருக்குது, எந்தெந்த டாபிக் எவ்வளோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, எதை முதல்ல படிக்கணும், எதை படிக்காமல் விடணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்குள்ளேயே என்ட்ரி ஆக போறீங்க. ஓகேவா? இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக சிலபஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். எதெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான் பற்றி சொல்கிறேன், பேட்சை பற்றியும் நான் சொல்கிறேன். ஃபுல்லாகவே வீடியோவை பாருங்கள். ஓகேவா? ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுலையுமே கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், பொது அறிவியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவியியல், இது ரெண்டுமே 5 கேள்விகள் தான் வரும். ஓகேவா? ஸோ 200 கேள்விகளை எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தான், இப்போ தான் புதுசாக வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா, அதனால ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். ஸோ 5 கேள்வி தான் கேட்குறாங்க. அப்படிங்கும் போது இந்த 5 கேள்விக்காக நம்ம அறிவியலை ஃபுல்லாக இருக்கிற எல்லா 6 to 12 இருக்கக்கூடிய அறிவியல் எல்லாத்தையுமே படிக்கணுமா மேம், அட்டை டு அட்டை படிக்கணுமா, அதே மாதிரி ஜியாகிரபி இருக்கு இல்லையா, அதையும் அட்டை டு அட்டை படிக்கணுமானா அந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஏன்னா நாட்கள் அதிகமாக கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு 10 மாதம் 1 இயர் நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகே தான். பட் இப்போ இருக்கக்கூடிய 6 மாதங்கள் அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே படிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். நீங்க மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கை இப்ப எடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இந்த 6 மாசம் அப்படிங்கிறது நீங்க ஸ்மார்ட் ஒர்க் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ணிட்டு போக முடியும் குரூப் 4. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவியல், புவியியல், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 5 கேள்வி அப்படிங்கிறதால என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 6th to 12th இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் இருக்கும் இல்லையா, புக் பேக் கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ஆன்சர் ஃபுல்லாகவே தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ கொஸ்டின் ஆன்சர் புக் பேக்ல இருக்கக்கூடிய 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புவியியல் ஆகட்டும் அறிவியல் ஆகட்டும், நீங்க வந்து அதுக்கான கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் இருக்குல்லையா, அதை வந்து ஃபுல்லாவே படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் PYQ. ஓகேவா? புக் பேக் கொஸ்டின் பிளஸ் PYQ, இந்த 2 மட்டுமே நீங்க அறிவியலுக்கும் புவியியலுக்கும் படிச்சா போதும். அதுவே மெஜாரிட்டியான மார்க்கை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனால இந்த 2 மட்டும் படிங்க, அட்டை டு அட்டை ஃபுல்லாவே படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? அது முடிஞ்சுதா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3 பாருங்க, இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், ஹிஸ்டரியும் ஐஎன்எம்மும் சேர்த்து 10 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐஎன்எம் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஐஎன்எம் ஃபுல்லாகவே தெளிவாக படிச்சுக்கோங்க. ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் படித்தாலுமே அந்த மன்னர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கால வரையறை, அந்த காலங்கள், இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஸோ அது ஃபுல்லாக எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் எது முக்கியம், இங்கே கொடுத்துருக்க இந்த டாபிக் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி என்னென்ன முக்கியம் அப்படிங்கிறத மட்டும் தேடி படிங்க. ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டை டு அட்டை எல்லாமே படிக்கணுங்கிறத விட இந்த மாதிரி அப்படியே சுருக்கி படிங்க. ஓகேவா? எது
நமக்கு முக்கியம், எது நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எது நமக்கு தேவையில்லையோ அதை ஒமிட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த இது ரெண்டையும் படிச்சுக்கோங்க. பட் இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்திய ஆட்சியலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரே ஒரு டாபிக் தான் உங்களுக்கு 15 கேள்விகள் கேட்குறாங்க. இந்த 2 டாபிக் சேர்த்து 10 கேள்விகள், இதில் ஒரே ஒரு டாபிக் தான் 15 கேள்வி. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அரசியலமைப்பு. அப்போ அரசியலமைப்பு ஃபுல்லாகவே நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கணும். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இது ரெண்டும் சேர்ந்து இது ஒன்று இது ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 20 கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மெஜாரிட்டி கேள்விங்க, இப்போ ஒரு 10 கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொருளாதாரம், அதில் மேக்ஸிமம் பாதிக்கு மேலே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தால் ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இது பார்த்தீங்கன்னா 20 கேள்விகள். அடுத்து தமிழ்நாட்டில் யூனிட் 6 இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதுல உங்களுக்கு 20 கேள்விகள் கேட்பாங்க. இது ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? பாலிட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு யூனிட் 6ம் முக்கியம். இது மேக்சிமம் உங்களுக்கு தமிழ் புக்லையும் கவர் ஆகும். ஓகேவா? இது தமிழ் புக்ல மட்டும் இல்லாம பாலிட்டியில கவர் ஆகும், எக்கனாமிக்ஸ்ல கவர் ஆகும், ஹிஸ்டரியில கவர் ஆகும், இந்த மாதிரி ஐஎன்எம்ல கவர் ஆகும். அங்க இருக்கக்கூடிய எல்லாம் கலந்து தான் இதை வரும். இப்ப இதை நீங்க தனியா படிக்கணுங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. அப்ப அந்த இடத்துல அந்த யூனிட் எல்லாமே படிக்கும் போது இதையும் இந்த ரிலேட்டாவும் நீங்க யோசிச்சு படிச்சீங்க, இதுல இருக்கக்கூடிய டாபிக்காவும் பிரிச்சு படிச்சீங்க அப்படின்னா நீங்க யூனிட் 6 ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்கறாங்க. தெளிவா இருக்கு இல்லையா? இதுல இருக்கக்கூடிய கேள்விகள் 1 or 2 கேள்வி மாறலாம். ஓகேவா? 20க்கு பதிலாக 18 கேட்கலாம், 20க்கு பதிலாக 22 கேட்கலாம். பட் அது நமக்கு முக்கியம் கிடையாது. எந்த அளவுக்கு மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டாபிக்கும் அப்படிங்கறத தெளிவா கவனிங்க. டாபிக் உள்ள சப் டாபிக் கவனிங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்திய பொருளாதாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகள் என்னென்ன இருக்கு, 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் என்ன, அதை எந்த மாதிரிகள் வச்சு எடுத்தாங்க, எந்த வருஷம், அதில் வளர்ச்சி இருந்ததா, வெற்றி அடைஞ்சதா, இல்லை தோல்வி அடைஞ்சதா, இந்த மாதிரி மொத்தமாக இருக்கக்கூடிய 12 5 ஆண்டு திட்டங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த திட்ட மாதிரிகள் எல்லாமே தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திட்டக்குழு பற்றி படிக்கணும், நிதி ஆயோக் பற்றி படிக்கணும். ஸோ இங்கே இருக்கு இல்லையா ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் படிங்க. ஓகேவா? ஸ்மார்ட் ஒர்க். ஏன்னா நீங்க வந்து ஸ்டார்டிங்லயே இப்போ 1 year படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இந்திய பொருளாதாரம் அப்படின்னா 6th to 12th என்னென்ன பொருளாதார டாபிக் இருக்கோ எல்லாத்தையுமே படிச்சுக்கலாம். பட் இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்கள் கம்மி, 6 மாசம் தான் இருக்கு. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா படிக்கலாம். அப்போ சிலபஸ்ல இருக்க டாபிக் ரிலேட்டடா புக்ல என்னென்ன இருக்கு அந்த மாதிரி தேடி படிச்சிங்க அப்படின்னா மெஜாரிட்டியா உங்களால கவர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல மொத்தமா பார்த்தீங்கன்னா 6 யூனிட் இருக்கு. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 6 யூனிட் மேக்ஸ் இல்லாம நான் சொல்றேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 கேள்வியாக வரும். அந்த 75ல நீங்க ஒரு 58ல இருந்து 60 வரைக்கும் எடுத்தீங்கன்னா போதும். ஓகேவா? 58 to 60, அதாவது ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்லையும் ஒரு 2 கேள்வி எக்ஸப்ஷன் போகுது, நமக்கு தெரியாம இருக்கு, அவுட் சோர்ஸ்ல இருந்து வருது, டிகிரி ஸ்டாண்டர்ட்ல வருது, இந்த மாதிரி 2 கேள்விகள் விட்டு விட்டு போச்சு அப்படின்னாலுமே நீங்க எவ்வளவு எடுத்துக்கலாம், இந்த யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் மொத்தமா 58 கேள்விகள் எடுக்கலாம். அப்ப 58ல இருந்து 60 வரைக்கும் நீங்க இதுல கவர் பண்ணக்கூடிய போர்ஷன் வந்துடும். பட் நம்ம எதை படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஜிஎஸ் வேர் டு ஸ்டடி, எதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா படிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இனிமே நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும். அடுத்தடுத்து எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி கவர் பண்ணலாம், இதுல என்ன படிக்கலாம், அதுல என்ன படிக்கலாம், வேர் டு ஸ்டடி என்ன, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த 6 மாதங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க குரூப் 4ல கிளியர் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்மளோட சேனல்ல வந்துட்டே இருக்கும். பிளஸ் கிளாஸ் வீடியோ, பிவைக்கு வீடியோ, இந்த மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு ரெகுலரா வரும். நீங்க வந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க மொத்தமா 25 கேள்விகள். அந்த 25ல
பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மட்டுமே ஓகேவா, இது மட்டுமே பார்த்தீங்கன்னா 15, லாஜிக்கல் ரீசனிங் 10 கேள்விகள் வரும். இந்த 10 கேள்விகள் லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு 10 சப் டாபிக் இருக்கு, அதை வச்சு நீங்க படிச்சுக்கலாம். அது போக இந்த 15 கேள்வி அப்படிங்கிறது இங்க இருக்க டாபிக் மட்டும் போதுமா, அதாவது சுருக்குதல், சிம்பிளிஃபிகேஷன், விழுக்காடுனா பர்சன்டேஜ், HCF, LCM, அதுக்கப்புறம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2D, இது 3D, இது டைம் அண்ட் ஒர்க், இது மட்டும் போதுமா அப்படின்னா இதுல 9 டாபிக் இருக்கும். பட் இது மட்டும் போதாது ஓகேவா. ஸோ மொத்தமா 15 டாபிக் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து மொத்தமா 15 டாபிக் இருக்கு. இந்த 15 டாபிக்கையும் கம்ப்ளீட் பண்ணா மட்டுமே தான் உங்களால 25க்கு 25 அப்படிங்கிறது எடுக்க முடியும். நீங்க மேக்சிமம் ஓகேவா, இதுல எந்த ஒரு இதுவுமே நீங்க எடுக்க கூடாது. தமிழையும் ஜிஎஸ்சியும் நீங்க ஒரு சில மார்க் கம்மி ஆகும். பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க கம்மியாக விடவே கூடாது. இதுதான் உங்களை வெற்றிக்கு ஒரு படி முன்னாடி, எல்லாத்தையும் விடவும் ஒரு படி முன்னாடி வெற்றிக்கு உங்களை எது தள்ளிட்டு போகும் அப்படின்னா 25க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் 25க்கு 25 கம்பல்சரியா எடுக்கலாம். சரியான கைடன்ஸ், சரியான கிளாஸ் பார்த்து சரியா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி அதை ஃபுல்லாவே ரீகால் பண்ணி அடுத்தடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரியா உங்களால 25க்கு 25 அப்படிங்கிறது எடுக்க முடியும் ஓகேவா. இது போக இதுல எக்ஸ்ட்ரா இன்னும் டாபிக் இருக்கு. அது என்ன டாபிக் அப்படின்னா APNGP படிக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி படிக்கணும். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ப்ராப்ளம். இந்த ப்ராபபிலிட்டியும் ஏஜ் ப்ராப்ளமும் உங்களுக்கு இதுலயே வந்துடும், லாஜிக்கல் ரீசனிங்லேயே வந்துடும் ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓகேவா. தென் ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது இங்க இருக்கிறது எல்லாம் இருக்கு இல்லையா. இதுல மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 9 கொடுத்துருப்பாங்க, 9 டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது கூட APNGP அதாவது கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் நட்டம், ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக், இது பார்த்தீங்க அப்படின்னா சராசரி புள்ளியியல், தென் ப்ராபபிலிட்டி அப்படின்னா நிகழ்தகவு, ஏஜ் ப்ராப்ளம் அப்படின்னா வயது கணக்குகள். இந்த ரெண்டுமே உங்களுக்கு எதில் வந்துடும், இந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங்ல அது கவர் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய 3 டாப்பிக்கை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த 15 இருக்கு இல்லையா, இந்த இது கூட சேர்த்துக்கணும். மொத்தமாக 15 டாபிக் இருக்கு. அந்த 15 டாப்பிக்கையும் நீங்கள் மேக்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக படித்து தான் ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். மேக்ஸை வந்து கண்ணில் பார்த்தா எப்பயுமே வந்துராது, ஒருத்தவங்க சொல்றாங்க அதை கேட்டாலும் நமக்கு வந்துராது. நம்மளா பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டுமே தான் தெளிவா அது மனசுல பதியும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் அதுல மார்க் அப்படிங்கிறது ஹை ஆகிட்டே போகும் ஓகேவா. ஸோ 25க்கு 25 கம்பல்சரியா எடுக்கணும். 25க்கு 25 நீங்க, அதாவது 25க்கு நீங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ, எவ்வளோ ஹையா எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் மற்றவங்களை விட நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி இருப்பீங்க உங்களோட வெற்றிக்கு ஓகேவா. இதை மட்டும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தெளிவாக நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ லிங்க் வேணால் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், தெளிவாக அதை பார்த்துருங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ கம்பல்சரி பாருங்கள். தென் தமிழை பொறுத்த வரைக்கும் 6th to 12th நியூ புக்கு, ஓல்டு புக்கு, இதை அட்டை டு அட்டை படிக்கணுமா மேம் அப்படின்னா படிச்சிருக்கணும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ்க்கு நீங்கள் இதை ஃபுல்லாக தெளிவாக படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேவா. ஸோ பழைய சிலபஸ்க்கு ஓகே தான், பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த சிலபஸ்க்கு நீங்கள் இதெல்லாமே படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது போக நான் ஆல்ரெடி எப்பயுமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதை 6 இலக்கணமாக பிரித்து படிங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். 6 இலக்கணமாக பிரித்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அதை வந்து தனியாக எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன், இந்த டைமிங்கில் இந்த மாதிரி 6 இலக்கணங்களா உங்களால பிரிச்சு படிக்கவே டைம் இருக்காது ஓகேவா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டைமிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல 6 இலக்கணமா படிக்கும்போது உங்களுக்கு பத்தாது ஓகேவா. ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஹார்ட் ஒர்க் ஓகேவா. ஸோ இந்த 6 இலக்கணமாக பிரித்து படிக்கிறீங்க, அதாவது எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், பொது இலக்கணம்னு நீங்கள் 6 இலக்கணங்களாக பிரித்து படிக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய 6 மாதங்களை நீங்கள் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்காக எடுங்க. பிரித்தெழுது இருக்குது, சேர்த்தெழுது இருக்குது, அதுக்கப்புறம் சந்திப்பிழை அப்படின்னாலே தெரியும், வல்லினம் மிகும் இடம் மிகா இடம், அதுக்கப்புறம் குரில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு. இது ஒண்ணும் இல்லை, இங்க இருக்கு இல்லையா, இங்க இருந்து இங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது மயங்கொலி சொற்கள் ஓகேவா.
இதெல்லாமே மயங்கொலி சொற்கள். அடுத்து இணை எழுத்துகள், சுட்டெழுத்துகள், வினா எழுத்துகள், ஒருமை பன்மை அறிதல். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் அறிதல். வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினை எச்சம், வினையாளனின் பெயர், இந்த மாதிரி 2 வினைச்சொற்களோட வேறுபாடு, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை. ஸோ இது எல்லாமே 25 கேள்விகள் வரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் இது ஒவ்வொன்றுமே முக்கியம். இப்போ வினைமுற்றுனா என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த வேர்ச்சொல்லேருந்து வினைமுற்று எப்படி கொண்டு வரலான்னு தெரியும். அப்போ அடுத்து வினையச்சம்னா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து அது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி படிங்க, சிலபஸ் வைஸ் படிங்க. இதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா அட்டை டு அட்டை எதையுமே படிக்க வேணாம். ஒவ்வொன்றையுமே நீங்க எடுக்கிறீங்க, ஜிஎஸ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், பொதுத்தமிழ் ஆகட்டும், எதுவா இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் சிலபஸை வச்சு படிங்க. சிலபஸ்ல இந்த டாபிக் இருக்கா, ஓகே படிக்கலாம். சிலபஸ்ல இந்த டாபிக் இருக்கா, அப்படி படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிலபஸை வச்சு படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ பொறுத்த வரைக்கும். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, எது சொல்ல எடுத்தெழுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த மாதிரி. அடுத்து பாத்தீங்கன்னா சொல்லகராதி. அடுத்து கோடிட்டு எடுத்து சரியான சொல்ல எழுதல். இந்த கோடிட்டு எடுத்து சரியான சொல்லி தேர்ந்தெடுத்து எழுதல் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 6th to 12th புக் பேக் ஆன்சர்லாம் இருக்கும் இல்லையா, இலக்கண பகுதி, இலக்கிய பகுதி, எந்த பகுதியா இருந்தாலுமே அதுல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் இருக்கும் இல்லையா, அதை படிச்சு வச்சுக்கோங்க. நீங்க இதை அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, பேச்சு வழக்கு தொடர்கள்ல பிழை திருத்தம், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது எல்லாமே நீங்க ஒவ்வொரு சிலபஸ் வச்சு படிக்கலாம், ஸ்கூல் புக்கை வச்சு. தென் அது கூடவே பிவைக்யூவும் சேர்த்து படிச்சிருக்கு. ஓகேவா? எப்படி வந்து ஸ்கூல் புக்கில் அந்த டாபிக் எப்படி இருக்குன்னு தேடுறீங்களோ அதே மாதிரி பிவைக்யூ கொஸ்டின்லையும் இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ அது வந்து ஜிஎஸ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், இல்லை தமிழ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதையும் நீங்க கையோட பார்த்துக்கோங்க. அதை வந்து நீங்க உங்களை நீங்களே டெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து எழுதும் திறன். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரபு தமிழில் வரும். பாருங்க, உயர்திணை, மரபு திணை, பால் மரபு, இந்த மாதிரி வரும். தென் யூனிட் 4ம் 6ம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கலைச்சொற்கள் தான். ஓகேவா? ஸோ கலைச்சொற்கள் எந்த இதில் வேணா வரும். ஓகேவா? ஸோ அங்கே இருக்கக்கூடியது இருக்கும் பாருங்க, பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எதில் படுறது கிடையாது, இதை ஃபுல்லாகவே தெளிவாக நான் ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருப்பீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓலைச்சோடியில் வந்து லாஸ்ட் டைம் கேட்டாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ படிக்கிறத படித்து வச்சுக்கோங்க. இருந்தாலுமே ஸ்கூல் புக்கில் இருக்கு இல்லையா, 6th to 12th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வந்து ஓலைச்சுவடி போகிறேன், ஆதி காலத்துக்கு போகிறேன்னு அந்த பழசெல்லாம் தோண்டி படிச்சுட்டு இதை வந்து விட்டுறாதீங்க. ஓகேவா? இந்த டைம் ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்டாங்கன்னா என்ன ஆயிரும், உங்களால் அட்டன் பண்ண முடியாது. அப்போ ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு, ஸ்கூல் புக்கில் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. அதை ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் துறை சார்ந்த கலைச்சொற்கள் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மனப்பாடம் பண்ணவே முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கில் இருக்கும், அம்புட்டையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த இது வந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டடாக ஏதாவது நம்ம கேட்டிருப்போம், ஏதாவது படத்துலையோ இல்லை பக்கத்தில் பேசுறதுலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நியூஸ் பேப்பர்லையோ நியூஸ்லையோ எந்த ஒரு இடத்துல அந்த வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். அந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத பொருத்தி தான் நீங்கள் வந்து என்ன பண்ண மாதிரி இருக்கும், சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஒமிஷன் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றா இது வராது வராதுன்னு ஒமிட் பண்ணிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒமிட் பண்ணி கலைச்சொற்களை கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ இது ரெண்டையும் பார்த்து கரெக்டாக பண்ணுற மாதிரி வரும். ஸோ 15 கேள்விகள். ஓகேவா? இந்த 15ல் எந்த அளவுக்கு மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தமிழில் உங்களால் மார்க் வாங்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாசித்தல், புரிந்து கொள்ளுது. ரொம்ப சிம்பிள், அவங்க கொடுத்துருக்கிறத படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய ஆன்சர் நம்ம அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து டைமிங்கை தான் உங்களுக்கு இழுக்கும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம வேகமாக படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். பட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் தான், டைமிங் இழுத்துரும். ஓகேவா? ஸோ இந்த இது எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா தென் அடுத்து யூனிட் 7 ரொம்ப முக்கியமானது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறநூல்கள், தமிழ் சான்றோர்கள், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இது எல்லாமே ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் வரும். அப்போ ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்டில் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் கொஞ்சமாக இது எல்லாத்தையும் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமான கிளாஸ் வந்து நம்மளோட சேனல்லையே இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அவுட் சோர்ஸோடையே நம்ம கொடுத்துருப்போம். அப்போ இது எல்லாத்துக்குமான கிளாஸ், மேக்ஸ் 15 டாபிக் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், ஜிஎஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்குமான கிளாஸ் நம்மளோட சேனல்லையே இருக்குது. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன படிக்கணுமோ, எந்த டாபிக் படிக்கணுமோ அந்த டாபிக் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேனல்லையே நீங்கள் படிச்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுக்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் 90 அப்படிங்கிற மார்க் எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 87, 88 இந்த ரேஞ்சில் எடுத்துருங்க. அதுக்கு மேலே, அதுக்கு கீழே கம்மியாக போக வேணாம். பட் அதுக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓவராலாக கவர் பண்ணும்போது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் 90, மேக்ஸில் 25, ஜிஎஸ்ல 60, 175 அப்படிங்கிறது ஸ்கோராக இருக்கணும். ஓகேவா? ஒரு சில மார்க் இதில் கம்மியாகுது அப்படின்னாலுமே நீங்கள் 170+ அப்படிங்கிறத எடுத்துடணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் நீங்கள் சேஃப் ஜோனில் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ சேஃப் ஜோனில் நீங்கள் வரணும் அப்படின்னா 170+ அப்படிங்கிறத எடுக்கணும். இந்த 170+ எடுக்கணும் இந்த 6 மாதத்துலேயே அப்படின்னா அதுக்கான ஒரு பக்காவான ஸ்டடி பிளான் வேணும். ஓகேவா? ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கோட நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கான பக்காவான ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ஒன்று வேணும். அது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு 3 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே ஈவினிங். ஓகேவா? ஸோ சாட்டர்டே என்ன டேட்டு? 16th May. ஓகேவா? ஸோ 16th May ஈவினிங் 6 PM உங்களுக்கு நம்மளோட சேனலில் ஒரு ஸ்டடி பிளான் வந்து நான் கொடுப்பேன். அந்த ஸ்டடி பிளான் பிரகாரம் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டடி பிளான் பிரகாரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து போடக்கூடிய ஒரு புது பேட்ச் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டடி பிளான் பிரகாரம் தான் அந்த பேட்ச் வந்து ரன் ஆகும். ஸோ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும், பேட்ச்சில் எப்படியெல்லாம் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி பிளான் வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்டடி பிளானை ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக பார்த்துருங்க. நான் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஸ்டடி பிளான் வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா இன்னும் 3 days இருக்குது இல்லையா, அப்போ ஸ்டடி பிளான் வர்றதுக்கு முன்னாடி சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சாலும் சரி, இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சாலும் சரி, சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா லெசனுமே ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. என்ன டைட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நம்மளோட சேனலில் கிளாஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாகவே தெளிவாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் இருந்ததுன்னா அதை வந்து படித்து வச்சுக்கலாம். கம்பல்சரியாக மேக்ஸை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்த உடனே மேக்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்க. மேக்ஸுக்கான 15 டாபிக் வீடியோவும் நம்மளோட இதில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. தென் இது போக மேக்ஸ் 500 சீரீஸ். ஓகேவா? ஸோ 500 சம் சீரீஸ், அதுக்கப்புறம் ரீசனிங் 500 சம் சீரீஸ், 2 சீரீஸ் இருக்கும். இதில் 100 வீடியோ இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் 5 சம் இருக்கும். மொத்தமாக 1000 கேள்விகள் PYQ மட்டுமே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசனிங்கில் 500, மேக்ஸில் 500, இந்த ரெண்டையும் உங்களோட ப்ராக்டிஸ்க்காக எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த மேக்ஸில் 15 டாபிக் இருக்குல்ல, அந்த 15 டாப்பிக்கையும் ஒவ்வொன்றா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு போங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் ஓரளவுக்கு எடுப்பேன், ஒரு 10 to 15 நான் மார்க் எடுப்பேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மாதங்கள் ஆகும். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நான் வந்து மேக்ஸில் 10 to 15 அளவுக்கு மார்க் எடுப்பேன் மேம், அதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸை கம்ப்ளீட் பண்ண அந்த 15 டாபிக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 மாதங்கள் ஆகும். ஸோ 6 மாதத்தில் 4 மாதம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 மாதத்தை PYQ பண்ணுறது, அட்டன் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பார்க்கறது, இந்த மாதிரி அடுத்தடுத்து போட்டு பார்க்கறது, இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இல்லை எனக்கு மேக்ஸே தெரியாது மேம், எனக்கு மேக்ஸ்னா பயம், எனக்கு மேக்ஸ்னா புரியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மாதங்கள் ஆகும். அந்த 6 மாதங்களில் மொதல் 1 மாசத்தை பேசிக் மேக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டும் நான் வந்து ஃபுல்லாக தெளிவாக கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துருங்க. பேசிக்காக மேக்ஸ் எனக்கு தெரியாது, அது கூட்டல் ஆகட்டும் கழித்தல் ஆகட்டும் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே தெளிவாக பார்த்துருங்க. ஸோ மொதல் மாதம் அதை ஃபுல்லாக படிச்சிருங்க. மீதி இருக்கக்கூடிய 5 மாதத்தை நீங்கள் வந்து மேக்ஸை ஃபுல்லாக அந்த 15 டாபிக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ மினிமம் 4 மாதத்துலேருந்து மேக்ஸிமம் 6 மாதத்துக்குள்ளே மேக்ஸ் 15 டாப்பிக்கை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 25க்கு 25 அப்படிங்கிறது சாத்தியமானது தான். ஓகேவா? இப்போ மேக்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மணி நேரம் இது தமிழ் படிங்க, 1 மணி நேரம் மேக்ஸ் படிங்க, 1 மணி நேரம் GS படிங்க, இந்த மாதிரி அடுத்தடுத்து படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு 16th May ஈவினிங் 6 PM நான் சொன்ன ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வாரத்துக்கும் என்னென்ன படிப்பீங்க அப்படிங்கிற அந்த ஸ்டடி பிளான், டெய்லி என்னென்ன படிச்சிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் 6 மாதத்தில் இந்த சிலபஸில் இருக்க எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். எதை நம்ம படிக்கணும், எதை தேவையில்லைன்னு ஒமிட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெளிவாக இந்த
ஸ்டடி பிளானை நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானதா. ஸோ பேட்சை பற்றி ஸ்டடி பிளான் வந்ததுக்கப்புறம் நான் என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன். பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை பண்ணாமல் நீங்களே ஓனாக படித்தாலும் சரி, அந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக அது வந்து பக்காவான ஸ்டடி பிளானாக இருக்கும். அந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா, ஏன்னா நான் கொடுத்துருவேன், பட் அது ஸ்டடி பிளானை மட்டும் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் குரூப் 4 கிளியர் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? அந்த ஸ்டடி பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து டெஸ்ட் எழுதி அடுத்தடுத்து ரீகால் பண்ணி இந்த மாதிரி போனீங்கன்னா மட்டும்தான் என்ன ஆகும், நீங்கள் வந்து குரூப் 4ல் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கம்பல்சரியாக அன்னைக்கு உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்துடும். தெளிவாக ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக பார்த்துருங்க. A to Z என்னென்ன இருக்குது, எக்ஸாம் வரைக்கும் எப்படியெல்லாம் ஸ்டடி பிளான் போகுது, எப்படியெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாமே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே பாருங்கள். பேசிக் மேக்ஸ் தெரியாதுன்னா பேசிக் மேக்ஸ் பாருங்கள். மேக்ஸ் இல்லை தெரியும் அப்படின்னா மேக்ஸ் டாபிக் எல்லாமே பாருங்க. அதே மாதிரி இலக்கண பகுதி பாருங்க, ஜிஎஸ் பாருங்க. ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்கும் நீங்க போட்டீங்கனாலே நம்மளோட சேனல்ல வந்துடும். ஸோ தெளிவா பார்த்து நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கம்பல்சரியா அந்த ஸ்டடி பிளான் வீடியோவை தெளிவா பாருங்க. அது கம்பல்சரியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால குரூப் 4 இந்த வருஷமே கிளியர் பண்ணி ஜாபுக்கு போக முடியும். ஓகேவா? அதுக்கு நாங்க கேரண்டி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க கன்சிஸ்டன்சியா தெளிவா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி படிக்கணும். ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் அந்த ஸ்டடி பிளான் வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக பார்த்து படிச்சுக்கிட்டோம். இது வரைக்கும் படிக்கல அப்படின்னாலும் சரி, இல்லை இது வரைக்கும் படித்து இடையில நிறுத்தி இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு அந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே அனுப்பி விட்டுருங்க. அந்த டைமில் அவங்க பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து நம்மளோட வீடியோஸ் நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்க, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.